ஹாய், நம்ம இன்றைக்கி மீன் வறுவல் வந்து வாழை இலை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷ்ஷை வந்து மேக்னேட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி garlic பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஹாஃப் சைஸ் லெமன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு 2 டீஸ்பூன். இதில் ஆனியன் வந்து மீடியம் சைஸ் ஒரே ஒரு ஆனியன் எடுத்து அதில் வந்து ஒரு ஹாஃப் முட்டை மட்டும் ஆட் பண்ணி நான் மிக்சியில் வந்து ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டீஸ்பூன். இப்போ அவ்வளோதான், நம்ம மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மசாலா ரெடி. இதில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம மசாலா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாழையில ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து மீனை ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வாழையில கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஃபிஷ்ஷை வந்து எடுத்து சென்டர் பவட்டில் வச்சுட்டு இப்போ மசாலா வந்து அப்ளை பண்ணலாம். ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி பண்ணிவிடுங்க. பேக் சைடும் நம்மளுக்கு கோட் ஆகணும். ஸோ இப்போ மசாலா எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக வாழை இலையை போட்டு மடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஒரு சைடும் நெக்ஸ்ட்டு இந்த சைடும் வந்து நல்லா போட்டு மடிச்சிடலாம். இப்போ இந்த ஒரு சைடு வந்து மடிச்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம டூத் பிக் போட்டு நம்ம லாக் பண்ணிடலாம். இப்போ இந்த சைடும் போட்டாச்சு. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேக்கிங் ரெடி ஆகிடுச்சு. சேம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மசாலா வந்து போட்டுட்டு இன்னொரு ஃபிஷ்ஷை வந்து வச்சிடலாம். இது மாதிரி மசாலா அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ வந்து அப்ளை பண்ணியாச்சு. நம்ம ரேப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம 2 பக்கமும் லாக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு. பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம். எகைன் க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த சைடு வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ ஃபிஷ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஃபிஷ் எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு. அவ்வளோதான், நம்ம மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ்க்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.